அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. சண்டே காலையில 10 மணி. 2 பேரும் எங்க கிளம்பி உட்காந்துருக்காங்கன்னு பாக்குறீங்களா? எங்கேயும் இல்ல, சாப்பிட போறாங்க. வாஷிங் டே, சோ துணியை மிஷின்ல போட்டு விட்டுட்டு இஸ்வாக்கு சஜ்வாக்கு தோசை ஊத்தி கொடுத்தே சாப்பிட்டாங்க. ஸ்பைசியான தக்காளி சாதம் பாப்போமா? 4 தக்காளிய 1க்கு 2 அரைச்சு வச்சிருக்கேன். 1 உலக்கு அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இப்ப குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு கருவேப்பிலை போட்டு பெரிய வெங்காயம் 1 நீளமா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு சைடு முட்டையை வேக போட்டு எடுத்து வச்சிட்டேன். தக்காளி நல்லா வதங்கி வத்தினதுக்கு அப்புறம் ஒரு கலர் வரும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 சிட்டிகை பட்டை ஏலக்காய் தூள் போட்டு வதக்கிட்டு அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, கொஞ்சமா புதினா சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரிசியை போட்டு லாஸ்டா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் குக்கரை 2 விசில் விட்டீங்கன்னா சூப்பரான சுவையான தக்காளி சோறு ரெடி ஆயிரும். ஸ்பைசியா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். வீக்கெண்ட்ல ஒரு ஈஸியான வேலை, காரசாரமான தக்காளி சோறு, பொட்டேட்டோ ஃப்ரை, வேக வச்ச முட்டை, நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. பாத்திரத்தையும் கழுவி துணியையும் காயப்பட்டாச்சு. எனக்கான எனர்ஜி பூஸ்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துருந்துச்சு. அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு சஜ்வா இந்த ஜூஸை ரொம்ப விரும்பி குடிச்சா. எம்டி டப்பாலாம் எடுத்துட்டு புதுசா வந்தது எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. எனக்கான எனர்ஜி பூஸ்டர்ஸே எடுத்துக்கிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.